வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம ஆலு பரோட்டா செய்ய போகிறோம். ஆலு பரோட்டா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இது ஒரு 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் நான். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி திட்டமாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா உப்பு தண்ணி சேர்த்து திட்டமாக நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்குங்க. நல்லா சப்பாத்தியை உப்பு மட்டும் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சி வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இது 1 ஸ்பூன் ஆயில் கலந்துருக்கிறேன். இப்போ இதோட சேர்த்து நம்ம நல்லா பிசையறதுல தான் இருக்குது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றது. இது மாதிரி பிசைஞ்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப்புக்கு பார்க்கலாம். இப்படி நல்லா நம்ம முஷ்டி கொடுத்து நல்லா சாஃப்டாக அழுத்தி பிசையும் போது தான் நம்மளுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இது மாதிரி பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா இப்படி கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் ஆயில் தடவி பரட்டி வைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்துருக்கிறேன். 1.5 கப்பு மாவு தான். இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சைஸில் 2 கிழங்கு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா தோல் வேக வச்சு தோல் உரிச்சிட்டேன். ஆற வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கூட கட்டி முட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு சீரகம், மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு. இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதேமாரி ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நார்மல் சைஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1, பூண்டு நான் 2 பல்லு நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதில் உப்பு காரம் எல்லாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு நான் கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கொத்தமல்லி தழை இருந்தால் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சாட் மசாலா அது மாதிரி ஏதாவது நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் இது மட்டும் போட்டு சிம்பிளான ஆலு பரோட்டா வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்தது நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இதை கொஞ்சம் எடுத்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மசாலா அந்த அளவுக்கு எவ்வளோ பெருசு மாவு உருட்டுற போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம மசாலாவை உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்துக்கலாம். மாவை எடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற சைஸுக்கு உருண்டை எந்த அளவோ அந்த அளவே மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உள்ள எல்லா பக்கமும் நம்மளுக்கு பூரணம் ரெடியாக இருக்கும், ஆலு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இதை உருண்டை உருட்டிக்கலாம். எல்லாத்தையுமே உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. உருண்டை எடுத்துக்கிட்டு மேல் மாவு கொஞ்சம் தொட்டுக்கிட்டு நல்லா எப்பயும் சப்பாத்தி உருட்டுற மாதிரியே உருட்டிக்கலாம். மாவு நல்லா தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பூரணத்தை எடுத்து இதை உள்ளே வச்சுட்டு நம்ம இதை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்படி கொஞ்சம் சுழட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் வந்துடும். அதை நம்ம முனையில் லைட்டாக அப்படி திருவுன மாதிரி எடுத்துட்டாக்கா கொஞ்சம் நடுவில் மாவு அதிகம் இல்லாமல் இருக்கும். இதை நம்ம மாவு தொட்டு மறுபடியும் சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி மெல்லிமாக நல்லா இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாமே உருட்டி எடுத்துக்கிறேன் நான். இப்போது உருட்டினது எல்லாமே நம்ம கல்லில் கொஞ்சம் கடாயில் தோசை கல்லில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம உருட்டினதை எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், நம்ம
திரட்டி இப்போ போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா செவரட்டும். நீங்கள் ஆயில்லையே செஞ்சாலும் பண்ணிக்கோங்க, இல்லை நெய் தடவுறதுனாலும் மேலே அப்படி கொஞ்சமாக லைட்டாக நெய் தடவி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் செவந்த உடனே இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் செவந்த பிறகு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் நெய்யோ இல்லை ஆயிலோ எது வேணாலும் விருப்பமோ அதை போட்டுக்கலாம். நான் லேசாக நெய் மட்டும் லைட்டாக தடவுறேன். இப்போ இந்த பக்கமும் செவந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இது சேர்த்து நம்ம ஆளு வந்து இதிலே வச்சுட்டதுனால ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு எடுத்துடலாம். சீக்கிரமாக செய்கிற ரெசிபி தான் இது. ரெண்டு பக்கமும் நல்லா செவர விட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய ஆலு பரோட்டா ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்மளுடைய ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே ஆலு பரோட்டா சுட்டு எடுத்தாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இருந்தாலும் ஒரு தக்காளி சாஸு கொஞ்சம் இருந்தால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் தக்காளி சாஸ் கொஞ்சம் ஊற்றி விட்றேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெறும் ஆலு பரோட்டா மட்டுமே சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.